ஹாய் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். வீட்டில் எப்படி ஈஸியான டீ கேக் செய்யலாம், ஈஸியான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு இந்த மாதிரி ஸ்பான்ஜியான கேக் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. எவ்வளோ ஸ்பான்ஜாக இருக்குன்னு பாருங்கள். அதுக்கு 2 முட்டை எடுத்துக்கோங்க. 2 முட்டை எடுத்து நல்லா பீட் பண்ணுங்கள். நல்லா பீட் பண்ணி அது ஓரளவுக்கு கொஞ்சமாச்சும் அந்த கலர் மாறணும். சுகர் பவுடர் பண்ணிவிட்டு பேட்சாக ஆட் பண்ணிக்கோங்க. பேட்சாக ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்ல டெக்ஸ்சர் வரணும். டெக்ஸ்சர் வந்த பிறகு வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு மைதா மாவு நல்லா ஜலிச்சு சேர்த்துக்கோங்க. அது கூட பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, உப்பு சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் மிக்ஸ் பண்ணுங்கள். ஓவர் மிக்ஸ் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறமா ஹாட் வாட்டர் சேர்த்திங்கன்னா, மில்க் சேர்க்க வேண்டாம், ஹாட் வாட்டர் சேர்த்திங்கன்னா அது நல்லா சாஃப்ட்னஸ் கிடைக்கும். அதுக்கப்புறமா இந்த டின்னில் பட்டர் ஷீட் போட்டு ஆயில் கொஞ்சம் ப்ரஷ் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம செஞ்சு வச்ச பேட்டர் அதில் போட்டு வச்சுருங்க. அதுக்கப்புறம் குக்கரில் உப்பு போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு ஸ்டாண்ட் வச்சு ப்ரீ ஹீட் பண்ணிவிடுங்க 5 மினிட்ஸ்க்கு. அதுக்கப்புறம் இந்த பேட்டர் இருக்க டின்னை ஒரு 2 டேப் பண்ணிவிட்டு அது ஏர் பபிள்ஸ் போகிற வரையும் லைட்டாக அது டூத் பிக்காலேயோ இல்லை எதாலேயோ மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 45 மினிட்ஸ் நீங்கள் பேக் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான டீ கேக் வீட்லேயே ரெடி. பாருங்கள் எவ்வளோ ஸ்பான்ஜாக இருக்குது பாருங்கள். ஈஸியாக கட்டும் ஆகும். எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி சாக்லேட்ஸும் நீங்கள் மேலே டாப்பிங்ஸ் போட்டுக்கலாம். அப்போ தான் குட்டி பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம டீ கேக் வீட்லேயே செஞ்சு கொடுக்கலாம். அப்போ தான் ஹெல்த்தியான இருக்கும். இந்த வெளியே வாங்காமல் வீட்லேயே டீ கேக் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி கேக் வீடியோஸ் வேணுன்னா கேக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.